ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போல வெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளில் செய்யும் மனிதவனி செய்யும் என நாடி வந்த கோவனை செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிருக்கே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களின் குணநலன்களும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கும்? இந்த சதய நட்சத்திரம் என்பது ராகுவின் நட்சத்திரமாகும். இந்த சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் உண்டு. 4 பாதங்களும் கும்பராசியிலே வருகிறது. இந்த சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் சுத்தமாக பேச வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்றது போல நடந்து கொள்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. பொய் என்பது இந்த ஜாதகனுக்கு பிடிக்காது. நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்பவனாக இருப்பான். இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக இருக்கும். அதே போல விவசாயம், கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக, கால்நடைகளின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக லாபங்கள் அதிகமாக பெறக்கூடியவன் என்று சொல்லலாம். அதே போல உத்தமபுத்திரன், நேர்மையானவன். அதே போல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருக்கும் பெரியோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏதாவது ஒரு கொடை வள்ளல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, ஈகை குணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த காலகட்டத்திலே அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை கொடுத்து தீட்சை பெறுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. யாரிடம்? அந்த மத போதகர்களிடம், தெய்வம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளிலே உள்ளவர்களிடம் தீட்சை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்தி மார்க்கத்தில் அதிக கவனம் செலுத்துவான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் கோபங்கள் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தினால் இவனது செய்யக்கூடிய செயலோ அல்லது தொழிலோ, வரக்கூடிய வருமானமோ, பணமோ, காசோ, ஏதோ ஒரு விஷயத்தில் இவனிடம் உள்ள கோபத்தால் எல்லாமே கைவிட்டு போய்விடும். வரவேண்டியது எதுவுமே வராது. அப்போ என்ன ஆகும்? வறுமையான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான். அப்போ என்ன செய்யணும்? கோபத்தை குறைக்கணும். பேசுவது இனிமையாக பேச வேண்டும். எரிஞ்சு விடுவான். அதனால் யார் சேருவா? பெற்றவங்க கூட இந்த ஜாதகனோடு உறவு, சுமூகமான உறவு இருக்காது. அவன் சரியில் அவன் என்ன அப்படி பேசுகிறான், அப்படி கத்துறான் அப்படின்ட்டு ஒதுக்கி வைப்பதற்கு முயற்சிப்பார்கள். அதனால் என்ன செய்யணும்? இந்த ஜாதகர்கள் கோபத்தை முடிஞ்ச அளவிற்கு குறைத்து நடைமுறையிலே செயல்படுவது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் எப்படி அவருடைய செயல் எப்படி இருக்குன்னா, அதாவது சூழ்ச்சியை கையாளுவதாக இருக்கும். இருந்தாலும் தான் அடுத்தவருக்கு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நினைத்து அதற்கேற்றது போல செயல்படுபவரேயானால் அந்த சூழ்ச்சியை இவர்கள் முறியடித்து விடலாம். அப்படி தான் செய்யணும். ஏன்னா காலையில் ₹1 கிடைச்சா சாயங்காலம் ₹10 தொலைஞ்சிரும். அந்த மாதிரி குணம் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஏன்னா ஆசை தான், கிடைச்சிருச்சு அப்படின்ற ஆசை இருக்கும். அது ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் 10 மடங்கு அதிகமாக போயிடும். அது தெரியாது. அப்போது அந்த மனநிலை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நீங்களே நினைத்து கொள்ளுங்கள். தின்பண்டங்களை அதிகம் உண்ணுபவனாக இருப்பான். பசிக்கு தாங்க மாட்டான். பசி அதிகமாக இந்த ஜாதகனுக்கு எடுக்கும். அப்போ தீனி பண்டாரமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது ஒரு சிலர் இப்படியும் இருப்பார்கள். அதாவது அப்போது வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இந்த ஜாதகனுக்கு அடிக்கடி வரும். ஏன்னா கண்டதையும் திம்பான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வரைமுறை கிடையாது. இதுதான் சாப்பிடணும், இந்த உடம்புக்கு ஒத்துக்காது, இதை விட்டு வைக்கணும், அல்லது இது சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படியெல்லாம்
சாப்பிட்டு பின்னாடி தெரியும், சாப்பிடாத முன்னாடி வரைக்கும் தெரியாது. இல்லை அது சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இது சாப்பிட்டா எனக்கு பிரச்சனைன்னு தெரியும், இருந்தாலும் விட முடியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பார்கள். அதே போல் அடுத்தவரிடம் பணிபுரிபவராக இருப்பார்கள். முதலாளி ஆக வேண்டும் என்ற எண்ணம் கைவிட வேண்டும். ஏன்னா முதலாளி அப்படின்ற விஷயத்தில் இந்த ஜாதகனை பண்டவரத்துக்கு முதலீட்டுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழிலாளியாக இருப்பது இந்த ஜாதகனை மேல்மட்டத்திற்கு கொண்டு செல்லும். அதே போல் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் ஒரு எண்ணிய காரியத்தை நிறைவேற்றி விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அடுத்தவர் நம்மை ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடாது, நாம் தான் அவருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவர் நம்மக்கிட்ட பேசக்கூடாது, நீ சரியில்லை, நீ பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது அந்த ஒரு மனநிலைக்கு ஏற்றது போல இந்த ஜாதகர் செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் உறவினரிடமோ சொந்த பந்தங்களிடமோ நண்பர்களிடமோ நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணி அதற்கேற்றது போல பேசுபவனாக இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் நடந்து கொள்வார்கள், இருப்பார்கள் என்று கூறலாம். அதே போல நல்ல ஒரு பொருளாதாரத்தோடு நல்ல ஒரு மான மரியாதையோடு இந்த வெளி உலகத்திலே இன்றைய சொசைட்டியிலே பேரும் புகழும் பெற்று நல்ல செல்வாக்கோடு வாழ்பவனாக இந்த சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு பேரும் புகழும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். நன்றி.